नमोस्तु नामरूपाय नमोस्तु नामजल्पिने नमोस्तु नामशुद्धाय नमो नाममयाय च। पतित पावन भगवन् नाम के, पतित पावन राम नाम के। राम नाम राम नाम राम नाम सत्य है भगवान नाम सन्निधि। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनम सदा लोकक्षेमाय। லோகம்ங்கிற வார்த்தை அநேகமாக எல்லாரும் பலவிதமாக பயன்படுத்து. எங்கே எடுத்தாலும் லோகம் லோகம் எல்லாரும் சகஜமாக சொல்கிறோம். சில வார்த்தைகள் பழக்கத்தில் சொல்லும், அந்த உணர்வோடு சொல்கிறோம்னு சொல்ல முடியும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த லோகா எதை குறிக்கிறது? லோகம்னா என்ன? ஜெகத் அப்படின்னு சொல்கிறோம். திருவள்ளுவர் மாதிரி இருக்கா பெரியவாள்லாம் மூதாட்டிகள்லாம் சொல்லும்போது அவள்லாம் எப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னால், சுழன்றும் பின்னது உலகம் அப்படி. உலகம்ங்கிற வார்த்தை உபயோகம். சுழன்றும் பின்னது உலகம்னா என்ன அர்த்தம்னா, இந்த கலப்பை இருக்கு இல்லையா, அது பின்னாடி தான் உலகம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாரத்தில் தான் உலகம் இருக்குது. யார் ஆகாரம் கொடுக்குறாரோ அவதான், அது பின்னாடி தான் மொத்த உலகமும் இருக்கு. இன்னொரு இடத்த சொல்லும்போது திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த உலகத்தை டிஸ்கிரைப் பண்ணுறார். என்னன்னு சொல்கிறாருன்னா, நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமைப்படை உலகு. இந்த உலகத்துக்கு என்னடா பெருமைன்னு கேட்குறேன். நேற்றிருந்தா சார் காலையில் 9 மணிக்கு பார்த்து நிஜமாவா போயிட்டா இருக்கு. நான் பார்த்தேன், நீ பார்த்தா என்ன? இது காமன், எல்லாருக்கும் காமன். நிறைய விஷயங்களே உலகத்தில் பொதுவானதாக இருக்கு. ஆனால் நம்ம அதை உணர்ந்தமான்னு தெரியும். பசி பொதுவானது, முதுமை பொதுவானது, தேய்மானம் பொதுவானது. இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அதே போல காற்று, நீர், நெருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ என்ன வித்தியாசம்? உலகமும் வித்தியாசத்தில் இருக்குது. ஹோமம் பண்ணுற அக்னியும் சிகரெட் பிடிக்கிற நெருப்பும் ஒன்று ஆயிடுமோ? நெருப்பு தான். வயிற்றில் இருக்க ஜாரலாகினி அதுவும் நெருப்பு தான், வெவ்வேறு வடிவத்தில் இருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்கறது. இந்த உலகத்திலே நம்ம பார்க்கறதெல்லாம் பூரா பேதம். இப்போ இதே உணர்வுலன்னா, இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவானே பகவான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்ற எண்ணத்தோட யார் எந்த தர்மத்தை செய்தாலும் இங்கே பகவான் ஆவிர்பாவமாகும். ஆனால் அந்த உணர்வு ரொம்ப 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 துர்லபம், ரொம்ப ரொம்ப துர்லபம். உலகம்னு நினைக்கும் போது மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, லோகா சமஸ்தா சுக்னோ பவந்துன்னா உலகத்தில் இருக்க மனிதர்கள் தான் நல்லவா இருக்கணும்னு நினைச்சுண்டு. எங்கிட்டே ஒருத்தர் சொல்லுவார், பேர் சொல்ல விரும்பலை, எனக்கு ரொம்ப சொந்தம், நெருங்கிய சொந்தம். அவர் அப்படி சொல்லுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ பாட்டுக்கு நாமம் சொல்லு, நீ நாமம் சொல்கிறது உலகத்துக்கும் ஆயிடும், நீ தனியாக உலகத்துக்குன்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவேன், நீ உலகத்துக்காக நாம் சொன்னால் உனக்கு ஆகாதா, இது தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ல,
நான் என் பையன் பொண்ணுக்காக தான் வேண்டிட்டு நாமன்னு சொல்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்க, அது 2ஆம் பட்சம்தான். நான் சாஸ்திர விஷயம் பேசுகிறேன், நான் பர்சனல் விஷயம் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, என் பிள்ளையும் பொண்ணு கூட இந்த உலகத்தை சேர்ந்து அதை டேய் நீ உன் பொண்ணையும் பிள்ளையும் உலகத்தில் வச்சிருக்கே, உலகத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து வைக்கலையே நீ, உலகத்தை பகவானில் கொண்டு வந்து வைக்கலையே நீ, வைக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு நேரத்தில் வச்சுடணும் இல்லையா? அதனால்தான் உலகத்தில் இருக்கிற எதையும் பார்த்தீங்கன்னா உலகம்னு வரும்பொழுது எல்லாரும் மனிதர்களை நினைச்சுக்கிறார். மனிதர்களோடு போகல 84 லட்சம் ஜீவராசிகளும் இருக்கு. இப்போ தான் ஏதாவது கணக்கு போட்டு எல்லோரும் இப்போ கம்ப்யூட்டர்லாம் வச்சுட்டு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி ஆமாம் கிட்டத்தட்ட அது சரியாக வர்றதுன்னு இப்போ தான் சொல்கிறோம். எப்போவோ சொல்லி வச்சு தான் நம்ம விஷயம். அதுக்காக பழம்பெருமை பேசிட்டு இருக்கணும்னு நான் சொல்ல வரலை. இதில் பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள்னு எடுத்துக்கும்போது தான் மனிதன் தன்னை உயர்வாக நினைக்கிறான் இல்லையா? அப்படி நினைக்கக்கூடாது. மனிதனுக்கு ஒரு இன்டலெக்ட்ல ஒன்று தனியாக கொடுத்துருக்கு, 6வது அறிவுன்னு சொல்கிறா இல்லையா? பகுத்தறியும் அறிவு. எதை பகுத்தறியது? எல்லா ஜீவனிலையும் அவன் குடிகொண்டிருக்கான் அப்படின்னு நினைக்கிறது தான் இருக்கிறதுலேயே உயர்ந்த பகுத்தறிவு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஜீவராசி எல்லாம் கேவலம்னுட்டு, அப்படி இல்லை. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் செடி கொடி முதற்கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. மனிதன் என்னைக்கு இது எல்லாம் சேர்ந்தது தான் உலகம்னு நினைக்கிறதுக்கு பதில் இது எல்லாமே என்னுடைய போகத்துக்காக இருக்குன்னு நினைச்சதுலேருந்து தான் கலி பிறந்தது. அன்னிலேருந்து தான் உலகம் இன்னைக்கு இந்த கேடுகட்ட நிலைக்கு வந்திருக்கு. ஒன்றும் வேண்டாம், சின்ன உதாரணம் சொல்கிறேன். கரிவாலாம் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கா. சிலதெல்லாம் ஒரு மரம் ஒன்று இருக்குது, இப்போ இல்லைங்கிறா, ஒரு இடத்துல இருக்குங்கிறா. ஐஞ்சில்னு அது பேர். அந்த ஐஞ்சிலுடைய குணம் பாருங்க, இது ஆதிசங்கர் எடுத்து கையாளுறாங்க. ஏன்னா ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை உதாரணம் பண்ணுறதுக்காக பகவானே சிருஷ்டியிலே எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். இந்த ஐஞ்சில்ன்ற மரம் அது நல்ல மரமாகி அதுலேருந்து கனியாகி அது உள்ள ஒரு கொட்டை ஒன்று இருக்கும், அது கீழே விழும். அதான் அதோடைய விதைபாகம். அது கீழே விழுந்த உடனே என்ன பண்ணுவான், கிடுகிடு கிடுகிடுன்னு நேராக மரத்தோட போய் திருப்பி மரத்தோடையே சேர்ந்துருமா. இதாண்டா ஆத்மாவோடைய விஷயம். என்றாவது ஒரு நாள் நீ நான் இந்த உலகத்துக்காக இல்லை, நான் இந்த உலகத்தினுடைய ஒரு சிறு துளிதான், என்னுடைய நோக்கம், நான் பிறந்ததுடைய நோக்கம் எல்லாரையும் சமமாக பாவிப்பது, அதை காட்டிலும் எல்லாரையும் பகவானை பார்க்கறது அப்படிங்கிறத லெவலுக்கு கொண்டு வந்தாதான் பரமாத்மா சந்தோஷப்படுவான். அப்போ அவன் நமக்கு கைங்கரியங்களை அள்ளி 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 கொடுப்பான். லோகத்தில் இருக்கும்பொழுது கஷ்டம் எல்லாருக்கும் பொதுவாகும். முதியோராகவும் அப்புறம் வியாதி வரதும் இன்னொன்றும் எல்லாம் சகஜமான தர்மசாஸ்திரம் வேதமாகி சொல்லிட்டு போயிடுது. இது இருந்தால் அது, அதனால் இது, நீ இந்த தப்பு பண்ணியா அதனால் இது. பாகவதம் கூட அப்படி விதவிதமாக சொல்கிறது. பாகவதத்தில் சொல்லும்போது ரோங்கரே மகாராஜ் சொல்லும்போது ஒவ்வொன்றையும் எடுத்து தனித்தனியாக சொல்கிறார். ராட்சசன்னா யார்? உன்னுடைய பேராசை தான்டா ராட்சசன், அதான்டா ராட்சசன், பேருங்க ராட்சசன். பூதனையை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், ஒவ்வொன்றுத்தையும் சொல்கிறார். யாருக்கு ஒரு எங்கே சொல்கிறார் பூதனைன்னு யாருன்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைடா, ஒரு ஸ்திரீயை நீ பார்க்குறே, உனக்கு விசக்மா தோணித்தானா உன் கண்ணிலே பூதனை குடி வந்துட்டாள். துச்சமாக பேசுகிற ஒரு ஜீவனே உன் வாயிலே பூதனை குடி வந்துட்டாள். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் வியாக்கியானங்கள் இருக்கு. நான் ஒரு மரணம் இல்லையா, வியாக்கியானங்கள் காது குளிர கேட்டுடலாம், அங்கே வெளியில் போனோடனே அதெல்லாம் போயிடும். அதனால தான் வெறும் புஸ்தக படிப்போ இல்லை உபன்யாசங்கள் காதால கேட்கறது மட்டும் போடாது, அதை செயல்படுத்துகிற குணம் வரணும். அது யார் கொடுப்பா? இதை கொடுத்த சிரவண பாக்கியத்தை கொடுத்த பகவானே தான்
நம்ம கைங்கரிய பாகத்தையும் கொடுக்கணும். அதனால தான் தொண்டடி பொய்யாளர் சொல்லும்போது சொல்கிறார், அப்பா பெருமாளே, நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன். நான் எதுக்காக பிறந்திருக்கேன் தெரியுமா? தப்பு பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்கேன். நீ எதுக்காக பிறந்திருக்க தெரியுமா? கிருபை பண்ணுறதுக்காகவே நீ இருக்க. அதனால என் தப்பு நீ பார்த்தா உனக்கு என்ன கௌரவம் இருக்கு? உனக்கு என்ன கௌரவம் இருக்கு? என் தப்பெல்லாம் திரும்பினாதான் நான் உங்ககிட்ட வருவேன்னு அது என்னால் இயலாது. ஒருவேளை அப்படித்தான் நீ சொன்னியானா என்னுடைய தப்பை நீ திருத்தி என்னை பணி செய்து கொள். நான்கிறது தான் எங்கே பார்த்தாலும் அது இப்போல்லாம் ரொம்ப மோசம். சில வார்த்தைகள்லாம் குடும்பத்தில் இருந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு காணாமல் போயிடுது. அன்னைக்கு சாதாரண குடும்பத்தில் சகஜமாக சொல்லுவாள். பெரியவாள்லேருந்து சின்னவாள்லேருந்து எல்லாம் வீடுகள்லாம் 3 தலைமுறை 4 தலைமுறை சேர்ந்து இருப்பாள். எது வந்தாலும் எல்லாம் அவன் இஷ்டம்டா, எல்லாம் அவன் இஷ்டம்டா, பொம்மநாட்டிலேருந்து ஆம்பளை எல்லாம் அவன் இஷ்டம், அவன் இஷ்டம். இப்போ எங்கே போச்சு அந்த வார்த்தை? இப்போ என்ன வந்துட்டு? என் இஷ்டம், என் இஷ்டம், எல்லாம் என் இஷ்டம் போயிடுச்சு இல்லையா? சுலபமான வார்த்தைகள்லாம் போயிடுச்சு இல்லையா? தெரியாமையே சொல்கிற நல் வார்த்தைக்கு கூட மதிப்பு உண்டு. நல்வார்த்தைக்கே மதிப்பு உண்டு. நான் சொல்லுவேன் அடிக்கடி, குடுகுடுப்புக்காரன் இன்னைக்கு இல்லாத எவ்வளோ பெரிய நஷ்டம் இல்லையா? 4 மணிக்கு அடிச்சுட்டு நல்ல காலம் எவையா சொல்லுவான். இப்போ வீட்டில் ஒரு பொட்டி வச்சுன்னா அது என் நேரத்துக்கு காட்சித்தனமாக பேசிட்டு இருக்கு. அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளும். இதை கேட்டு அந்த கிரகம் எப்படி இருக்கும்? இந்த கிரகம் எப்படி இருக்கும்? அதை கேட்குற குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? அதை கேட்டு சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கும்? என்ன ஆகும்? அதான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆகும்னு சொல்ல வேண்டிய அவசியமே. நாமே தான் அதுக்கு உதாரணம். இதை மீறி அந்த ஜீவன்கள் இருக்கு இல்லையா? எல்லா ஜீவனத்தோடைய பார்க்கணும்னா சயின்டிஃபிக்காகவே பார்க்கலாம். இமயமலை இருக்குது. அண்ணா அடிக்கடி சொல்லுவார், இமயமலை இருக்குது. இந்த இமயமலை பெருசுன்னு நம்ம தான் சொல்லுவோம், நமக்கு தெரியும். ஆனால் இமயமலைக்கு தெரியுமோ? அது நான் பெருசுன்னு சொல்கிறதுக்கு அது தெரியாது. சமுத்திரம் இருக்கு, பெரிய சமுத்திரம், ரொம்ப பெருசு. உனக்கு தெரியுது சமுத்திரம் பெருசுன்னுட்டு. ஆனால் சமுத்திரம் தனக்கு பெருசுன்னே தெரியாது. தனக்கு பெருசுன்னு தெரியாமல் தான் யாருக்கு தெரியாதனால்தான் அதெல்லாம் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கு. நான் தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோ, அது அப்புறம் மெதுவாக அழிவை நோக்கி தான். ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன எறும்பு எடுத்துட்டு மேலே ஊர்ந்துண்டு வருது. நீ ஒரு 6 அடி மனுஷன், 5 அடி மனுஷன். ஒன்று ஒரு சின்ன லாஃப்ட் 8 அடியிலேருந்து கீழே விழுந்தா நீ பழைப்பியா? ஒரு 30 அடியிலேருந்து கீழே விழுந்தா பழைப்பியா 2வது மாடியிலேருந்து? ஆனால் அந்த எறும்பு மேலே ஏறணும்னு நீ இப்படி தள்ளி வருவ, கீழே விழுந்து அது பாட்டுக்கு போகுது. யார் பலசாலி? யார் பலசாலி? நீ அடிக்கிற இந்த ஃபோர்ஸு எத்தனை டன்னுடைய ஃபோர்ஸு கீழே விழுது. உன்னுடைய கணக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட 300-400 அடி சகஜமாக எழுந்து போகுது. இப்படி செலுந்தி எடுத்துக்கணும். எப்படி கூடு கட்டுறது? தூக்குனாங்குடி எடுத்துக்கணும். ஒவ்வொன்றும் சிருஷ்டியில் ஒரு புத்தகம் படிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். செத்த நேரம் அமைதியாக எங்கேயாவது போய் அடிக்கடி போகணும். அடிக்கடி யாத்திரை போய் ஒரு குப்பை சாப்பாடு எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு இயற்கையை பார்த்தாலே பகவானை நேர சென்று அதெல்லாம் கற்றுக்கணும். அதில் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதுவும் இன்னைக்கு ஒவ்வொன்றையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில். இதை 4 வார்த்தை சொல்லணும்னு சொன்னோம். நமக்கு இன்னைக்கு நிறைய ஜோலிகள் இருக்கு. இப்போ வரக்கூடிய எல்லாரும் முக்கியத்துவம் இந்த 17ஆம் தேதி அகண்டத்துக்காக எல்லாரும் தயார் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேக் டு பேக் 2 நாளில் அப்படிங்கிறதுக்காக சிறு முயற்சிகள் பண்ணலாமேன்னு தோணும். இதுக்காக முதல்ல அக்ஷத கொழிக்கணும். போன வாரமும் இன்னும் அந்த மாதாந்திர பஜன் இலைவாரெலாம் அக்ஷதியை கொழிக்க மிக ஜோராக கொண்டு கையில் கொடுத்துட்டாங்க. எப்படி இவ்வளோ அக்ஷத கொலை பரவாயில்லை, எப்படி பண்ணான்னு எனக்கு சரியாக தெரியல.
அப்போ யாரும் அந்த மாமியெல்லாம் நம்ம காமாட்சி மாமிலாம் அதெல்லாம் வீடியோ எடுத்த மாதிரி தெரியும், எடுத்து வச்சிருப்பாளாவுக்கு நான் சரியாக பார்க்கலையா. அப்புறம் இன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு அச்சதை போய்க்கலான்னு சொன்னேன். வந்தா இல்லை அச்சதை கொண்டு வந்தேன். அச்சதை கொண்டு வந்துட்டு மஞ்சளை தூவி இந்த அது என்ன களத்து மேட்டில் நெல்லை தூவாங்க, கவுத்துக்காக தூவாங்க, பதம் அடிப்பாங்க, அந்த மாதிரி அச்சதை ரெடி. அதுவாக நான் கேட்டேன், ஒரு மஞ்சள் பொடியும் நெல்லியும் போட்டுவிட்டு அதை கலரை மாற்றிட்டா அது உள்ள இருக்க சொரூபம் மாறிடுமோ? சொரூபம் மாற, அதோடைய சொரூபத்தை மாற்றம். இந்த அச்சது இருக்கு இல்லையா, அவ்வளோ விசேஷமான அச்சம். இதை யாரெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தியிருக்கா தெரியுமா? ஆழ்வார் சொல்கிறார், எப்படி சொல்கிறார் பாரு. நாம கணனம் பண்ணுறா இல்லையா, பாகவத்தாலாம் நாம கணனம் பண்ணுறா இல்லையா, அப்புறம் காலமெல்லாம் போட்டு பாட்டு பாடுறா இல்லையா. அப்போ சொல்கிறா, இவா இந்த விரலால் தான் இதெல்லாம் பண்ணுறா. அந்த விரலால் அவள் பிசைஞ்ச சாதம் இருக்கு இல்லையா, அவள் சாப்பிட்ட மிச்சம் அதாண்டா பெரிய பிரசாதங்கள். நாம கணனம் பண்ண கையினால் கிடைக்கிற பிரசாதம் சேஷம் அவ்வளோ பெருசுக்கு பாட்டு எழுதிட்டேன், ஒரு பாசுரமே இருக்கிறது. அதே போல வடதேசத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. சாப்பாடை பற்றி சொல்லும்போது சில பேர் எனக்கு இது வேண்டான்னு போயிடுவார். அது என்னன்னு கேட்பா. பிரசாதம்ங்கிற மாதிரி அது என்ன ஐட்டம்னு வரும். அப்போ அது பிரசாதத்தோடைய வேல்யூ லாஸ் ஆகிடும். ஆனால் வடதேசத்தில் ஒரு கதை சொல்லுவா, யாருக்குன்னு தீர்மானம் ஆகியிருக்கோ அதுதான் அவள் வயிற்றுள்ள போட்டாங்க. அதுக்கு பொதுவாக இந்த அச்சடையில் இவன் பேர் எழுதியிருக்குமா? யார் பேர்? இவன் சாப்பிட்றவன் பேர் எழுதியிருக்குமா? இது யார் எழுதுறா? பிரம்மா எழுதுறா. அதனால தான் சொல்லுவா, வடதேசத்தில் ஆயுசை போடுறது இல்லையா யாருக்கும். உனக்கு இவ்வளோ சாப்பாடுன்னு கொடுத்துருவான், நீ சீக்கிரம் சாப்பிட்டு போனாலும் சரி, கொஞ்சமாக சாப்பிட்டு நெடுநாள் வாழ்ந்தாலும் அது வரைக்கும் உயிரை எடுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இதை சைத்தன்யர் பிடிச்சிக்கிறார். சைத்தன்யர் பிடிச்சிட்டு, ஏண்டா ஆச்சரியில் என் பேர் எனக்கு சாப்பாடு போடணும், எல்லாத்துக்குமான பகவான் பேரை நான் அதில் எழுதுறேன் அப்படின்னு அச்சரியை அன்னம் வடிக்கிறதுக்கு முன்னாடி அச்சரியை பொறுக்க சொல்லுவார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஒன்னா ஒன்னா தள்ளி முழுக்க இவா சாப்பிட்றவா நிறைய பேர் இருப்பா, அந்த அளவுக்கு அச்சல் எடுக்க முடியாது இல்லையா. ஆனாலும் இதை கொண்டு அதில் சேர்த்தா என்ன ஆகிப்போகுதுன்னா அது பூரா பகவத் பிரசாதம் ஆயிடுது, பகவானாவே ஆயிடுது. இதைதான் சொல்கிறார் அங்கே ராமானுஜர். இதை ரொம்ப காலம் கேட்டு ஆண்டாள் எப்போ பாட்டு எழுதினா, அதனால்தான் ராமானுஜரே ஆண்டாளுடைய சகோதரன் சொல்ற. சீர் கொடுக்கணும் இல்லையா, எவ்வளோ நாள் ஆனாலும் சகோதரன் ஒரு சீர் பொங்கலுக்கு கொடுக்கணும் இல்லையா. ராமானுஜர் கொடுக்குறார் பாருங்க, எப்பேற்பட்ட சீர் கொடுக்குறார் பாருங்க. அவள் பாட்டில் 100 தடான்னு எழுதிட்டான். 100 தடா வெண்ணெய், 100 தடா அடிக்கல் நான் உனக்கு பண்ணுவேன்னு பண்ணுறாரு. உட்காந்து மெனக்கட்டு பண்ணி காமிக்கிறார். நம்ம கூட லட்ச போஜனத்து போது அதை பற்றி பேசினோம். முதல் லட்ச போஜனத்தோன்னு பேசி அதோடைய அளவு என்ன, இந்த கங்காளம் காமிச்சிருக்காரு. இது மாதிரி பெரிய கங்காளங்கள் உண்டு. இந்த கங்காளங்கள் ஒவ்வொன்றுத்தையும் பேசினா ஆளே முழுக்கும், கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ இருக்கும் இந்த மாதிரி கங்காளங்கள். இந்த கங்காளம் போட்டு கிட்டத்தட்ட 5400 கிலோ கணக்கு வரும். 100 தடா 5400 கிலோ அச்சரியை எடுத்து அடிசல் பண்ணி சகல பேருக்கு போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் 54,000 பேருக்கு மேலே போகும். அப்போ அந்த பிரசாதத்தை அதுலேயே பகவான் நாமத்தை கொண்டு வரும். நிவேதனம் பண்ணி பிரசாதம் ஆகுதுன்னு வேறு. நம்ம இதை நிறைய பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாத
சாப்பாட்டுக்காகவே ஒரு விழா நடக்கும். இப்போ கூட கேட்டுருக்கேன், நீ இந்த வருஷம் சப்பன் போகலையே, நல்லா நாக்கு நீண்டு கிடக்கும். பணம் அவசியம் பண்ணு, தப்பு இல்லை, நல்லா பண்ணு. கலியிலே அதெல்லாம் ரொம்ப முக்கியமான. சாப்பாட்டோட பகவான் எனக்கு தான் நெடுநாள் நிற்கும், நெடுநாள் நிற்கும். அதனால இந்த அச்சடியை எப்படி கொழிக்கணுங்கிறதுக்கு சொன்னேன். அப்புறம் தான் இன்னைக்கு நான் இந்த அம்மா இன்னைக்கு கபகபான்னு விட்டு அப்புறம் அந்த குழந்தைய வளர்ச்சேன். ஆமா என்னம்மா எப்படி பண்ணிட்டேன், அதுக்குள்ள வரம்மா இன்னும் எவ்வளோ கிலோ வேணும், அவன் மூட்டை வேணும் எனக்கு. நீ ஒரு நாள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும், மனசு இருந்துட்டா முடியும். இது எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்பவும் நேரம் இருக்கு, அதுக்காக இன்றைக்கே வச்சுட்டேன். போன வாரமே நினச்சி நீங்கள்லாம் நன்னா பண்ணுவேன்னு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு திங்கக்கிழமை புதன்கிழமையில உங்களுக்கு அகண்டம் இருக்குது, எல்லா இடத்துலையும் அகண்டம் பண்ணுறா இல்லையா? இந்த முறை இந்த அகண்டத்தை மாற்றம். 4 பேர் ஆனாலும் சரி, 30 பேர் ஆனாலும் சரி, இந்த இடத்துல இப்போ வரப்போகிற செவ்வாய்க்கிழமை சுற்றியே உட்காந்து அன்றைக்கி திடீர்னு வேண்டாம், இதை உட்காருவோம். அதை விட இனிமையாக இருக்கணும், அதை விட இனிமையாக இருக்கணும். சுற்றியே உட்காந்து நடுவில் நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியும்னு முன்னாடி யோசிக்கிறார். தைரியமாக போட்டுணும், இல்லைன்னா இந்த அரிசி மிச்சத்தை தனியாக வச்சுடலாம். இதுக்கு என்ன இருக்குது, போட்டுட்டு பக்கம் பக்கம் எல்லாரும் அப்படி இப்படி தங்கிட்ட தள்ளிக்கணும். நாமும் சொல்லி தங்கிட்ட பிரசாதத்தை சேர்த்துக்கணும். அதுக்கு சுற்றி வரை யாராவது 2 பேர் கைங்கறி மட்டும் வாக்கணும். அதை வாங்கிடும் அங்காளத்தை போகணும். இன்னும் சில இடத்துல இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுற வழக்கம்னு சொன்னால், இந்த கங்காளத்தை கொண்டு வச்சு திடீர்னு பண்ணணும். இதை யார் காமிச்சிருக்கா? கிரிபாட்டி காமிச்சிருக்கா. அவள் வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிச்சிருக்கா. அவளுக்கு பகவான் வீட்டில் எத்தனையோ வருஷம் நாமம் சொல்லி இருந்துட்டாள். ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, யாரும் இல்லை, அவள் பேரெல்லாம் மாறி போச்சு. கடைசியில் இவ அனுகிரகம் பண்ணாதான் எல்லாம் நடக்குங்கிற அளவுக்கு நாமம் வித்தியாசமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சத்குரு சுவாமிகள் உங்கள் வீட்டில் நாளைக்கு ராதா கல்யாணம் சொல்கிற மாதிரி ஒரு பிரமேயம் ஏற்படுறது. அதை கேட்டவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நாமும் மறந்துடுத்து, கிருஷ்ணன் மறந்துட்டான், ராதா கல்யாணம் மறந்துடுத்து. அந்த ராதா கல்யாணத்தில் இந்த பஜனை பண்ணிட்டு சாப்பிடுவாளே, அவளுக்கு நெய் போடணும்னு எண்ணம் நெய் 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 நெய். அது அச்சதை கொழிக்கிறது இல்லையா? அந்த கொழிக்கும் போது சிங்க்ரனைஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்னா, தள்ளுறது மேலே மட்டும்தான் புத்தி போகும், நாமும் போயிடும். கண்ணால் பார்க்கணும், நாமும் சொல்லணும், தள்ளவும் செத்த நேரம் பழகினா சிங்க்ரனைஸ் ஆகிடும். அதனால தான் தனிப்பட்ட முறையில் வீட்டில் இருக்கிற அச்சடியை விட 10-100 பேர் எடுக்கும் பொழுது நாமும் ஒழிச்சுட்டே இருக்கும் இல்லையா? 1-2 நம்ம தப்பா தன்னாலும் பரவாயில்லை. அதுக்காக தான் சங்கம் அமைக்கணும். சங்கம் அமைச்சு இந்த முறை இது வரைக்கும் ராவணன் இப்படி பண்ணிட்டுலேன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கபடியாக குருநாதன் பண்ணுவார். ஒவ்வொன்றும் நினைக்கிறார். அதே போலத்தான் இன்னைக்கு ஜபமாலை கொடுக்குறேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு, நம்ம எதாவது கொடுத்தா வரிசையாக எல்லாரும் வாங்கிடுறான்னு தெரியும் எனக்கு. சரி இன்றைக்கே பிரசாதம் கொடுத்தா, பிரசாதத்துக்காக இல்லை, இதில் இன்றைக்கே கொடுத்துருவேன், நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு கொடுக்கலாம், இல்லை தவறினா அன்னைக்கு காத்தால் கூட கொண்டு கொடுக்கலாம். எவ்வளோ ஜபம் முழு ஏற்றுறது முக்கியம். இன்னிலிருந்து கணக்கு வச்சுக்கணும். நான் 200 மாலை பண்ணேன், நான் 100 மாலை பண்ணேன், அதுதான் முக்கியம். என்னென்ன நூற்றுக்கணக்கான பிரதிஷ்டைகள், ஆயிரக்கணக்கான பிரதிஷ்டைகள், அத்தனை யாத்திரைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது நமக்கு இந்த துவஜமும் இந்த பாதுகையும் கிட்டாவும் தான். அவர்களுக்குள்ள பாத பூஜையிலே நாமத்தினால பண்ணுற பூஜை தான் வசதி. நீங்கள் 1000 பூ போடுதோ போடாமல் இருக்கும். ஜாடி சந்தன பூவும் கூட இல்லை, இதை கொண்டு போடணும். அப்புறம் அவரவர்கள் அழகா சின்ன மாலை பாதி கேட்கா மாதிரி, அதே போல கிட்டாக்கு சின்னதாக அழகா பண்ணிக்கொண்டு சின்னதாக இருக்கும். மாற்றணும் எல்லாத்தையும். போன வாட்டியை சன்னதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கச்சிதமான சன்னதி. 1000 குடம் பால் வாங்குறேன், அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 1000 குடத்தில் எவ்வளோ தண்ணின்னு தெரியலன்னா பால் அபிஷேகத்துக்கு என்ன புரியும்? அதனால
இப்போ நம்ம சாதாரணமாக நாமம் சொல்கிறவா இல்லை. நம்ம நாமத்தை பிடிச்சிக்காம நாமும் நம்மளை பிடிச்சிருக்கவா. அப்போ அதுக்கு தகுந்த கௌரவத்தை நம்ம பண்ணணும். நாம இந்த மாதிரி காரியங்கள் பண்ணி யாருக்கு எது சொன்னாலும் நடக்கும். நம்முடைய வேலை சின்ன சின்ன விஷயங்கள், பெருசுக்கு போகக்கூடாது. நான் அதுதான் எப்பவும் சொல்லுவேன், சின்னதாக வச்சுக்கணும், நிறைய பண்ணணும். ஒரு மோர் சாதம் சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடணும். 100 ஐட்டம் வச்சுட்டு குறைக்கக்கூடாது. அதனால தான் சொல்லுவேன், யார் எங்கெல்லாம் போயிருக்கிறோ எதெல்லாம் போயிருக்கிறோ நாமும் சொன்னேன்னா அது எல்லாம் இது உள்ள அடக்கமாயிடுங்கிற உணர்வு, அந்த உணர்வு வந்தால் தான் உன்னால் விட முடியும். இல்லாத வரைக்கும் எதையும் விட முடியாது, எதையும் விட முடியாது. ஏன்னா நீ எதையுமே பிடிச்சிக்கிறே, எதையாவது பிடிச்சிருந்தாலும் நீ உடலை பற்றி யோசிக்க போகிறேன். அதனால இந்த ஜபமாலை கூட இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக 2 கிரந்தங்கள் இந்த முறை நம்ம நவமியிலே ஒரு பெரிய கிரந்தம் கொடுக்குறோம். எனக்கு வயசாகிட்டதுனால சிலதெல்லாம் நான் ரொம்ப துணிஞ்சியும் ரொம்ப ஆணித்தரமாக பண்ண வேண்டிய கட்டாயத்தை இருக்கேன். யாரும் தவறாக நினைக்கிறவங்க. காரணம், ராமநாம வங்கிய நாமம் மட்டும் பார்க்குறவா உண்டு, திவிநாமத்தை மட்டும் பார்க்குறவா உண்டு, உபன்யாசனம் இறந்து வெளியில் போகிறவாளை பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த புஷ்பம் போகிறதுக்கு மட்டும் வரவாளை பார்த்துருக்கேன். இதெல்லாம் விதவிதமாக இருக்கும். அதே போல நாம யாத்திரைக்கு மட்டும் வரவா இருப்பான். புஸ்தகத்துக்கு ஆள் இருக்காங்க, அன்னதானத்துக்கு தனியாக இருப்பான். நீங்கள் எப்படி வேணால் பாருங்கள், எல்லாம் ஒன்று தான். இந்த நாமத்துக்காக தான் இந்த அன்னதானம், நாமத்துக்காக தான் இதுவும். இந்த புஸ்தகங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மதமே இருக்காது. எந்த மதத்தை ஒருத்தன் அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் 2 காரியம் பண்ணால் போதும். ஒன்று, அந்த மதத்து ஸ்திரீகளை கெடுக்கிறது. 2வது, அந்த மத நூல்கள் தீர்ந்து போகுது. இப்போ எனக்கு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார், மாமா, அந்த மாமா கூட வந்திருக்கார். அவர் இப்போ தான் பார்த்தார் போல இருக்குது, ரொம்ப காலமாக நடந்துருக்கு. பகவத்கீதைங்கிற பேரில் கிறிஸ்துவர்கள் பகவத்கீதையை வேற மாதிரி சொல்லி ஒரு புஸ்தகம் போட்டு ஊர் பூரா விநியோகிக்கணும். இது ரொம்ப காலமாக நடக்கும், ரொம்ப காலமாக நடக்கும். சூறையாடிட்டாங்க. அதே போல் முஸ்லீம்கள் இன்றைக்கி போய் பாருங்க, கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நானே தங்கி எத்தனையோ நல்ல காரியம் பண்ணினேன். இந்த அக்ரஹாரங்கள்லாம் பண்டாரவாடையிலேருந்து நெடுந்தெருவில் ஐயங்கார்கள்லாம் எவ்வளோ பேர். நானே இங்கே தங்கியிருக்கேன். அவர் ஒரு உபன்யாசகர், அவருடைய 2 பொண்ணும் உபன்யாசம் பண்ணுறவா போயிடுச்சு. பூரா அக்ரஹாரம் போயிடுச்சு. இப்போ அந்த கோவில்லாம் இருக்கு இல்லையா, குளம் இருக்குது, குளத்தை ஆக்குமை பண்ணிட்டாங்க. இப்போ யாரும் அங்கே உள்ளே போக முடியாது. 4ஆம் வட்டத்தில் அந்த கோவில் மாறிடும், அது ஒரு மசூதியாவோ இன்னொன்னாவோ ஆயிடும். இதெல்லாம் சொல்ல முடியாத காலம் நமக்கு இருக்கு. இப்போ இதெல்லாம் எதிர்க்கிற காலம் வந்திருக்கு. அதுக்காக தான் 17ஆம் தேதி அகண்டம், வெறும் ராமநவமி அகண்டம் இல்லை, ராமநவமி அகண்டம் இல்லை, 2 நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது. இந்த பாரத தேசத்தை செழிப்பாக்கிறதுக்காக, அரசாட்சி வரணுங்கிறதுக்காக நேரடியான பிரார்த்தனை அகண்டம் மனசில் வச்சுக்கோ. இப்போ நீங்கள் இந்த அச்சடியை கொதிக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த அச்சடியை எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் வீட்டில் கொண்டு வச்சுக்கிறதுக்காக இல்லை, இப்படி எடுத்து போகணும். எங்கெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். எங்கெங்கே யாத்திரை போகணும், எல்லா இடத்துலையும் பூவணும். செழிப்பாக்கணும். நாமத்தை நாம் கொஞ்சம் பேருக்கு தான் சொல்லி புரிய வைக்க முடியும். கொஞ்சம் பேர் தான் அகண்டத்தை சேர்க்க முடியும். கொஞ்சம் பேர் தான் எழுத வைக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி காரியங்களை அன்னம் கொடுக்கறது, இதே போல் இந்த மாதிரி அச்சையை கொண்டு சேர்க்கறது, அதே போல் இங்கே ஜலம் வச்சு அந்த அகண்டத்தை, அப்புறம் விபூதி வைக்கிறது. இந்த விபூதியை எல்லாருக்கும் இப்படி சில காரியங்களே ரகசியமாக பண்ண முடியும். இதில் யாரும் பெருமை அடையிறதோ அது என்ன விஷயம் கூட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. காற்று நம்ம மேலே படுறது சொல்லிட்டா அடிக்கிறது, பசி வருது நம்மக்கிட்ட சொல்லிட்டா வருது, வந்ததுக்கப்புறம் தானே தெரியுது. அதை போல
பகவத் விஷயமான இந்த ஒரு தர்மம், சகலருக்குமான இந்த தர்மம் ஏதோ ஒரு காரணத்தாலே நம்மகிட்ட வந்திருக்கு. அதோடைய விஷயங்களை புரிஞ்சிக்கிற மாதிரி கிரந்தங்களும் நம்மகிட்ட வந்திருக்கு. அதை படித்தவாளுக்குத்தான் இதை தெரியும். என்னுடைய ஆசை எல்லாரும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், நிறைய படிக்கணும். நான் எவ்வளோ வேணால் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த மத நூல்கள்லாம் காப்பாற்றணும், பெருசாக விநியோகம் பண்ணணும். என்னென்னமோ வச்சு எதோ கொடுத்துருக்காரு. இந்த கப்பு, அந்த கப்பு, இன்னொன்று கடியாரம், என்னெல்லாம் கொண்டு கொடுக்குறாரு. ஒரு பொருளும் யாரையும் பயன்படுத்தவில்லை. இந்த மாதிரி பொருள்களை கொஞ்சம் பேராவது துணிஞ்சு பண்ணணும். துணிஞ்சு பண்ணால் என்னன்னு கேட்டால், அர்த்தம் புரிஞ்சாலும் புரியலன்னாலும் எங்களை மாதிரி பயிற்சிக்காரங்க 4 புஸ்தகம் போகிறதுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். உற்சாகம் இருக்கும். காப்பாற்றப்பட வேண்டிய எல்லா மகாபரிவா சொன்னது அண்ணா என் கூட ப்ராக்டிக்கலாக இருந்து காண்பிச்சு. இன்னைக்கு இந்த 2 புஸ்தகங்கள் வெளியிடுறதை பற்றி வரும்போது எனக்கும் அண்ணாக்கும் நடந்த அது ஞாபகம் காலையிலேருந்து வந்துட்டே இருக்கு. முதல் புஸ்தகம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டால், ஹரிணி பாட்டு எழுதி என்கிட்ட கொடுத்தா. அப்போ நான் டாக்டர் பழக்கம் இல்லை, தைரியமாக போட்டுட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாது, என்ன எழுதி கொடுத்தாலே போட்டுடலாம். அது என்னன்னா, அண்ணா மேலே ஒரு திருஷதி அது எழுதி கொடுத்தா நான் போட்டுட்டேன். போட்டுட்டு அதை நான் சேங்கனூர் எடுத்து போய் கையில் கொடுத்தேன். பார்த்துட்டு நான் ஹரிணி எழுதி கொடுத்தாளா? ஆமாம், சரி, வேறு ஏதாவது நல்ல காரியம் பண்ணலாமே. ஒரே வார்த்தை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். நான் எல்லாம் விலகிட்டேன். அப்புறம் அங்கேயே வச்சுட்டேன் எல்லாத்தையும். அப்புறம் யார்ட்டையும் கொடுத்து எல்லாரும் கொடுக்குறது ஏதோ அது போயிடுச்சு. தான் முதல் அடி எனக்கு கிடைச்ச முதல் அடி. அடித்தாலும் அடி சரியான அடி இல்லையா? குருநாதன் எப்பவுமே, பகவானும் குருநாதனும் நம்ம கேட்கறத கொடுக்கறதுக்காக இல்லை, நமக்கு எது நல்லதோ அதை கொடுக்கறதுக்காக. நம்மால் உலகத்துக்கு என்ன நல்லது பண்ண முடியும்னு குருநாதனும் பகவானும் தான் சிந்திக்க முடியுமோ வெளிய சாதாரண மனிதர்களால் சிந்திக்க முடியாது. அப்புறம் இஞ்சிக்கொலை சிவராம சாஸ்திரி புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு தடுமாறிட்டு இருந்தேன். அவள் கொஞ்சம் புஸ்தகம் கொடுத்துட்டா, நான் அதை எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் சில வார்த்தைகள்லாம் ரொம்ப கொச்சையாக இருந்தது. அது யாரோ பின்னாடி மாற்றிட்டு இருக்கா. சொரூபம்னு இருந்தாக்கா அதை டைப் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த காலத்தில் இருந்துட்டு அதை எடுத்து மாற்றி சுரூபம்னுட்டு, ஐயா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு பழைய ஒரிஜினல் எடிஷன் 1920 எடிஷனை வாங்கி அதை உட்காந்து கையால் எழுதினேன். கையால் எழுதி கொஞ்சம் நேரத்துக்குள்ள அது யார்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த புஸ்தகத்தை போட்டேன். இந்த புஸ்தகத்தோடைய தப்பை வச்சுட்டு கொஞ்சம் புஸ்தகம், ரைட்டான புஸ்தகம் கொஞ்சம் வச்சுருந்து தப்பான புஸ்தகத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பார்த்தேன் எல்லாம் கூட பரவாயில்ல, தப்பில் இருந்தால் சரி பண்ணி படிச்சுப்பா போ. அடுத்தது இஞ்சிக்கொலை சிவராம சாஸ்திரி புஸ்தகம் பாகவதம் போட்டேன். இப்போலாம் நான் வடதேசம் நிறைய போவேன். இங்கே இருக்கிற என்னுடைய அபிப்பிராயம், யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், நான் ஒரு அல்ப பூச்சி. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே சில சொரூப்பங்கள், நான் உள்பட சில சொரூப்பங்கள் இங்கே இல்லாமல் வடதேசத்துந்தாங்கன்னா அதை கொண்டாடுறதே வேறு. கொண்டாடுறது பாகவதம் யாரோ சொல்லி நான் போய் கேட்டுருக்கேன். இந்த பாராயணிக்கும் போது இருக்க கூட்டத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். முதல் நாள் ஒரு ஜாத்ரான்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவான். 1,00,000 பேர் சொல்லுவான். எல்லார் கையிலும் பாகவத புஸ்தகத்தை வச்சுட்டு தலையில் சுமந்துட்டு ஊர்வலமாக போவான். சொல்லியிருக்காளியா பகவான், நீ எங்கே இருக்கேன்னு உதவங்கிட்ட கேட்கணும், நான் பாகவதத்தில் இருக்கேன் அப்படி பண்ணுவான். எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஊர்லேயும் பண்ணிக்க, நம்மளும் ஒரு புஸ்தகம் பாகவத புஸ்தகம் போட்டு வேண்டிய ஒரு ஆசை எடுத்துட்டேன். அப்போது ஸ்ரீரங்கத்தில் இந்த தெற்கு சித்திர வீதியும்
மேற்கு சித்திரை வீதியின் சேர்ற முனையில் அந்த இடத்து பேர் மறந்து போச்சு. ஒரு சத்திரம் ஒன்று இருந்தது. அந்த சத்திரத்தில் நான் 2 அகண்டம் பண்ணியிருக்கேன், 12 மணி நேரம் அகண்டம். அது குப்தாங்க ஒருத்தர்கிட்ட இருந்தது. அந்த குப்தாங்கிறவர் நம்ம வி.கே. பாலசுப்ரமணியத்தோடைய நண்பர். நான் என்ன பண்ணேன், இந்த பாகவத புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே இறங்கிட்டேன். அங்கேருந்து என் கூட ஒரு 7-8 பேர் வந்தான். எல்லாரும் புத்தகத்தை வச்சுட்டு அந்த மேற்கு சித்திரை வீதி வழியாக வந்து வடக்கு சித்திரை வீதியில் வந்து அண்ணா கிரகத்துக்கு போனோம். சுமார் 3:30 மணி சாயங்காலம். அண்ணா அப்போ தான் எழுந்து வந்திருந்தான். வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்ததையும் தெரிஞ்சுக்கிட்டான். ரொம்ப சந்தோஷப்பட்டான். வந்துடுதா, வெளியிட்டுட்டியா? நீங்கள் பார்த்தே என்ன இதுதான் வெளியிடு. அப்படி கூட இன்னைக்கு சாயங்காலம் உபன்யாசம் இருக்கு. அது ஏதோ மலைக்கோட்டை பக்கத்தில் ஒரு இடத்துல பண்ணுவா, ஒரு ஸ்கூலோ ஏதோ ஒன்று ஞாபகம் வந்தது. அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டான். அந்த இடத்துல அந்த புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணான். ரொம்ப பெருமையாக ரிலீஸ் பண்ணான். அன்னியிலிருந்து எந்த புஸ்தகம் போட்டாலும் அண்ணாவிட்ட கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் வச்சு. சில நேரத்தில் கோவிந்தபுரத்தில் ராமாயணத்தை கொண்டு வச்சேன். ராமாயணத்தை கொண்டு வச்சா அண்ணா எடுப்பாங்க. அண்ணா இல்லை, அன்றைக்கி இல்லை. சரின்னு சொல்லி கோவிந்தாவிட்ட வைக்கணும். அப்படியே 2 பாதத்தை 2 வச்சுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி பாண்டிச்சேரிக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டேன். நான் ஒரு 4 பேரை கூட்டின்னு பாண்டிச்சேரிக்கு பிரச்சாரம் போயிட்டேன். ஒரு கிராம பிரச்சாரத்துக்கு போயிட்டேன். அண்ணா வந்திருக்கா? அண்ணா வந்து இல்லையா, அவரு வச்சுட்டு போயிட்டாங்க. போயிட்டு வர, சரி எடு அப்படின்னு தானே ரிலீஸ் பண்ணேன். ஏராளமான 1 2 இல்லை. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட கேட்பான், இது ரிலீஸ் வச்சிருக்கியா? அப்புறம் கோலாகலன் சந்நிதியில் எல்லா புத்தகத்தையும் எதாக இருந்தாலும். அப்புறம் பார்த்தேன், தினமும் பொழுது விடிஞ்சா பொழுது போனால் புஸ்தகம் போகிறது ஆகிடுச்சு. அப்போ கூட ஒரு புஸ்தகம், பெரிய புஸ்தகம் ஒன்று போட்டேன். அதை போடும்போது ஹரியோடைய சீமந்தத்துக்கு முதல் நாள் அங்கே வந்து யாரோ வீணை வாசிந்தாங்கம்மா, திருச்சியில் போகிறோமோ, அந்த புஸ்தகத்தை அங்கே கொண்டு போனோம். இங்கே ரிலீஸ் பண்ணிடலாம். சரி, அப்புறம் பார்த்தா ஹரியும் விசாகாவும் வந்தான். வந்து அவளை உட்கார வச்சு என்ன இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வர சொல்லி கொடு, நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கணும். இதான் ரிலீஸ். சொல்கிறேன் என்கிட்ட, சந்ததிக்கு ஒரு சரியான புஸ்தகத்தை கொண்டு வந்து மகாபாரதம். நிறைய சம்பவங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நான் அதுக்காக இதை எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இந்த 2 புஸ்தகம் போடும்போது எனக்கு என்னுடைய ஞாபகம். அவள் முதல்ல சிலதான் வேண்டான்னு சொல்றதுனால ஏராளமான புஸ்தகங்கள், ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகங்கள். அண்ணாவுடைய அனுகிரகத்தையும் மகாபெரியா நீ வந்து அழிஞ்சி போகிறதும் இல்லாததும் பழசுமானதை நீ காப்பாற்றுதுன்னு சொன்னதை இன்னி வரைக்கும் குருநாதன் நடத்திட்டோம் சார். இன்னி வரைக்கும் இது 2 புஸ்தகம். இது லலிதோபாக்கியானம்னு ஒரு புஸ்தகம், சிவலீலாத்மகம். லலிதோபாக்கியானம் இது லலிதியின் சரிதம். இது பிரம்மாண்ட புராணத்துலேருந்து எடுத்தது. இது கொஞ்சம் பேர் இப்போ முன்னாடி இப்போ எல்லாம் இந்த கிளாஸ் வந்ததுனால இந்த மாதிரி பெரிய பெரிய புஸ்தகங்களை போட்டு அது மூலமும் முறையும் இப்போ பிரதிபலத்தெல்லாம் வச்சுட்டு அழகாக அதை உபயோகம் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்து அழகாக நடக்கிறது எல்லா இடத்துலையும். அப்படியே படிக்கிறோம். இதைத்தான் நான் சொல்லுவேன். எங்கள் கிட்ட சில முக்கியமான வழியெல்லாம் சொல்லிட்டு அகண்டம் பண்ணும்போது 10 நிமிஷம் பேசேஜஸை நான் மார்க் பண்ணி தரேன். இதெல்லாம் படிக்கும். படிக்க மணி ஆன உடனே பிரசாதத்து மேலே குறி சட்டுன்னு போகணும். இருக்கிறதே 2 மணி நேரம். என்ன சொல்லுப்பா. ஆனால் நான் விடுறதில்லை, கொஞ்சம் வம்பு அடிக்கிறது உண்டு. லலிதோபாக்கியானம் எனக்கு மூலமும் முறையும் பண்ணணும்னு ஆசை. இருந்தாலும் முதல்ல மூலம் மட்டும் போட்டிருக்கும் பாராயணத்துக்கு. இதுக்கப்புறம் இந்த
சிவலீலாத்மம் அபூர்வமான புஸ்தகம். இது ஆத்ரேய மாமாவுடைய உரை. இது அதன் மூலமும் உரையுமா ஆச்சு. இந்த பக்கம் சம்ஸ்கிருதம் தமிழ் எப்பவும் போல இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்றைக்கி இந்த புஸ்தகம் வெளியிடத்துக்கு தக்கன்னு இன்றைக்கி காலையில் குருநாதன் ஒரு சின்ன குழந்தைய அமைச்சிருந்தாங்க. 19-20 வயசு இருக்குமா, இல்லை 22 வயசு இருக்குமா, சின்ன பொண்ணு வந்து நம்ம பஜனாமிரத சாகரத்தை வாங்க வந்து அது பாட்டுக்கு வாழலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு அது இது மேலே ஆசையாக பார்க்குறது ஏறிட்டு பரவாயில்ல நமக்கும் ஒரு ரசிகர் கிடைச்சாலே அப்படின்னுட்டு இந்த புஸ்தகம் எடுக்க போறியாம்மா? ஆமாம், அதில் இருக்க இண்டெக்ஸை பாரு, இந்த இண்டெக்ஸை நீள படித்தானாலே இது உள்ள என்ன கண்டென்ட் இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் நான் பண்ணின்னு பார்த்துட்டேன், அதை பார்த்து தான் புஸ்தகம் வாங்குறேன். 3000 பாட்டுக்கு. ஆமாம் பார்த்துட்டேன். அழிஞ்சு போகிற பாட்டெல்லாம் இது இருக்குமா? இப்போ இருக்குவா பாடுறதில்லை இதெல்லாம். ஆனால் இது பாடுறதுக்கான புஸ்தகம் இல்லை, இது லெக்சிக்கன் மாதிரி. இது ஒரு டிக்ஷனரி மாதிரி. ஆசையாக வாங்க, உங்கள் புஸ்தகம் எல்லாம் வச்சுருக்கேன். அப்போ சிவலீலாவது ரொம்ப நாள் மாமா நீங்கள் இந்த மூலமும் முறையும் பண்ணுறது இப்படி ஒருத்தர் சொல்லணும்னா அது குருநாதன் தான் நினச்சி சொல்ல முடியும். இந்த காலத்தில் ஒருத்தரை வந்து நம்ம ஒன்று காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோம், 1000 சஞ்சலம் மனுஷன் தானே, 1000 சஞ்சலம் இருக்குது. நான் போய் பேச விரும்புறதில்லை எப்பவும். இதுக்கு நடுவில் தான் இந்த காரியம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவான் அனுப்பிச்சு நம்மளை உற்சாகப்படுத்தி நீ ஏன் வீண் கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் போகாது இல்லையா. இந்த புத்தகத்தில் எனக்கு நீ படிக்கணும்னு நினச்ச அவகாசம் இல்லை. இதில் ரொம்ப ரசமான ஒரு இடம் பிட்டுக்கு மனுஷன் வந்த கதை. இது சம்ஸ்கிருதத்தில் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். நீலகண்ட வீழ்ச்சியில் ஒரு ஆச்சரியமான பண்ணியிருக்காரு. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், இந்த ஸ்லோகம் தெரியாது. அதனால் இந்த கதைக்கும் ஸ்லோகத்துக்குமா முடிச்சு போட்ட கதை இது. இதில் பிட்டுக்கு மண் சுமந்த கதையில் அது வர இடத்துல எழுதுகிறார். அடிக்கடிலாம் வாங்கி எல்லாம் முடிஞ்சிருக்கு. அப்போது 5-6 கவிகள் இதை பற்றி இந்த பிட்டுக்க அடி வாங்கினதை பற்றி எழுதுகிறார். நீ இப்படி இங்கே உனக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதுறார். அதில் ஒரு கவி எழுதுறார் பாருங்க, அதுதான் ரொம்ப எக்ஸலண்ட். ஆச்சரியம்னு ஆச்சரியம், இப்படி கூட ஒருத்தருக்கு தோணும். நீலகண்ட ஜெயித்தது தானே விதவிதமாக எழுதுகிறார். இந்த கவி அந்த கவின்னு போட்டு என்ன எழுதுறாருன்னா, அது சரி நீ ரொம்ப நல்லவன் தான், பெரிய ஒரு நேரத்தில் உனக்கு ஜீவாத்மா பரமாத்மாவும் ஒன்றுன்னு தோணிட்டு போல இருக்கு. உனக்கு அடி கொடுக்கும்போது மட்டும் உனக்கு ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுன்னு தோணிட்டு எல்லாருக்கும் அடியை பங்கிட்டு கொடுத்துட்ட. ஆமாம், அந்த பிட்டை சாப்பிட்டு நீ பிட்டை சாப்பிடும்போது எங்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லையே, அப்போ மட்டும் பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறையா? என்ன வார்த்தை, எப்படி கொண்டு சொல்கிறீங்கன்னா. நீங்கள்லாம் எவ்வளோ நாம பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு ஜனங்கள்லாம் ஆங்காங்கே பார்க்குறேன். தினந்தோறும் இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்க அந்தமாக இருக்குது பார்க்க. அதுபோல் புஸ்தகங்களையும் நீங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணணும். ஏதோ புத்தக வியாபாரியும் தயவுசெய்து நினைக்கிறேன், தயவுசெய்து இப்படிலாம் ஒரு புஸ்தகம் வந்திருக்குன்னு 10 பேருக்கு சொல்லி நீங்கள்லாம் 500 புஸ்தகம் 1000 புஸ்தகம்லாம் போடுவோம். இப்போ புஸ்தகம் போடுறதுக்கே பயமாக இருக்கும். 100 புஸ்தகம் கூட போட முடியல. 100 புஸ்தகம் போடுறதுனால அது வேலையெல்லாம் தாறுமாறாக இருக்குது. நீங்கள்லாம் நிறைய புஸ்தகம் போட்டு ரொம்ப சீப்பாக தட்டி விட்டுது, எல்லாருக்கும் போய் சேர்க்கணும். அதெல்லாம் அப்படி பண்ண முடியும். ஆனால் குருநாதன்கிட்ட சொல்கிறேன், எல்லாம் பரிபூர்ணமாக இப்போ இந்த புஸ்தகத்தை இப்போ வெளியிடுறேன், கொஞ்சம் பக்தாள்கிட்ட கொடுக்குறேங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை. அது ஒரு காலம் வரும். இது கூடவே இருந்து பண்ணிக்கிட்ட நம்ம மிளட்டு பாவத்தை நம்ம பெரிய கல்யாணராம் அவர் ஞாபகம் வந்தது. இவெல்லாம் இவரே சிவராமன் எல்லாம் பேரூர் கோவிலில் அவ்வளோ கைங்கரியம் பண்ணுவோம்.
நம்ம சுந்தரம் மாமா நம்ம நாளையும் நம்ம மகேந்திரன் ரகு சார் ராமச்சரண்யா நம்ம குருமூர்த்தி ஏகாதித்தி குருமூர்த்தின்னு பேர் கணவச்சி சுப்பிரமணியம் போனி ராமதேவி சித்ரா ராம ராம